ஒரு நெருப்பு எரிஞ்சா நீங்க வச்சிருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் எரிஞ்சு போகலாம். ஒரு காற்று அடித்தால் நீங்கள் இருக்கக்கூடிய கூரைகள் எல்லாம் பிடித்துக் கொண்டு போகலாம். ஆனால் கல்வி ஒன்றுதான், கொடுத்தாலும் குறைவுடையாது. தமிழ்ல அருமையாக பாட சொல்லுவார்கள், கல்வி ஒன்றுதான். கல்வி என்ற ஒரு சொத்தினை நீங்கள் கொடுங்கள், அவர்கள் வாழ்க்கையில் மேலே வந்து விடுவார்கள். நாங்களும் அப்படிதான் வந்தோம். எங்க அப்பாலாம் ரொம்ப அப்படியே பணத்துல அப்படியே எல்லாம் கிடையாது. ரம்ஜான் வந்தா பணம் ஒரே ஒரு சட்டை ஒரு ட்ரௌசர், அவ்வளவுதான். அது பக்ரீத்துக்கு அதுதான் வச்சுக்கணும். எப்படா ரம்ஜான் வரும், எப்படா பக்ரீத் வரும். எல்லாம் புகழும் இறைவனுக்கே. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தின் காய்கறி மில்லர் பெண்கள் அரபி பாடசாலை நடத்தக்கூடிய நம் உயிரின் மேலான உத்தம நபியின் உதய தின விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய எம்எல்ஏ பொருளாளர் அவர்களே, இன்றைய சிறப்பு விருந்தினராக வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மௌலானா AM அலி இப்ராஹிம் அவர்களே, அருமையானதொரு தொகுப்புரை வழங்கி கல்வி என்றால் என்ன, ஹதீஸ் என்றால் என்ன, நாம் எப்படியெல்லாம் கற்க வேண்டும் என்று சொல்லி அருமையானதொரு உரை நிகழ்த்திய அம்மையார் அவர்களுக்கும், அருமையாக வாழ்த்துறை வழங்கிய மௌலானாக்கள் அவர்களுக்கும், அருமையான ஒரு பாடலை பாடி நம்மளை எல்லாம் மகிழ்வித்த நம்முடைய அப்துல் சலாம் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை அருமையாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஹுமாயூன் அவர்களுக்கும், மற்றும் இங்கே வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இருபால் ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் சார்ந்த நன்றியினையும் சலாத்தினையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு அருமையான நிகழ்வு. கடலினை, மலையை, கதிர்மதி உடுவை, ககனமற் அரிசொடு குறிசை, புனவியை, சுவன பதியினை, மறந்தவர் மடுக்கடு கவையை, வடிவுற தனது பெயர்வழி அனைத்தும் வகுத்து வெவ்வேறென அமைத்து உடலினுக்கு உயிராய் உயிரினுக்கு உடலாய் இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி வணங்கி என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைக்கு கல்வியே உயர்வுக்கு வழி என்ற அருமையான தலைப்பிலே உரையாற்றுவதற்காக இங்கே மௌலானா AM அலி இப்ராஹிம் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். ஒரு சிறந்த பேராசிரியர், ஜமால் முகமது கல்லூரியிலே பல்வேறு பட்டங்களை பெற்று படிக்கக்கூடிய காலத்திலேயே தலை சிறந்த மாணவராக திகழ்ந்தவர் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அலி இப்ராஹிம் அவர்கள். கல்வி என்று சொன்னாலே கற்பவனாக இரு, கற்பிப்பவனாக இரு, கற்றுக்கொள்பவனாக இரு என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய மேனாள் நீதிபதி அவர்கள் மார்க்கண்டேய கட்சு என்பவர் முந்தைய தினம் ஒரு அருமையான கருத்தினை பதிவு செய்திருக்கிறார்கள். எனக்கு பெருமானார் அவர்களை மிகவும் பிடிக்கும். ஏனென்று சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய இரண்டு கருத்துக்களை மட்டும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். நான் ஒரு நாத்திகன், அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் ஒரு நாத்திகன், ஆனால் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருத்துக்கள் என்னை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி என்னை ஒரு மறுமலர்ச்சி ஒரு பாதையில் கொண்டு சென்றிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒன்றாவதாக சொல்லும்போது சொல்லுகிறார், பெருமானார் சுட்டி காட்டுகிறார், ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, உயர்வு இல்லை, தாழ்வு இல்லை, எல்லாம் ஒன்றே, இறைவன் முன் அனைவரும் சமம் என்ற ஒரு கோட்பாட்டை நான் மிகவும் மதிக்கிறேன் என்று சொல்லுகிறார் மார்க்கண்டேய கட்சு. இரண்டாவதாக சொல்லுகிறார், பெருமானார் சொல்லக்கூடியது, கல்வியை எங்கு சென்றுவேனாலும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், சீனாவை சென்றுவேனாலும் நீங்கள் கல்வியை கற்றுக்கொள் என்று அருமையாக சொல்லுகிறார். ஆகவே கல்வியின் சிறப்பை
நம்முடைய திருக்குறானும் நம்முடைய ஹதீஸும் நம்முடைய சான்றோர் பெருமக்களும் அருமையாக நாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அந்த பெண்மகளார் சொல்லும்போது சொன்னார்கள், ஆபில் காபில் என்ற இருவரும் சண்டையிட்டுக் கொண்டு தன் தம்பியை எவ்வாறு, அதாவது இறந்தவரை சுமந்து கொண்டு வந்து எவ்வாறு என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் பொழுது இரண்டு காகங்கள் சண்டையிட்டுக் கொண்டு ஒரு காகம், இறந்த காகம் மற்ற காகத்தை குழி தோண்டு புதைப்பதை பார்த்து, ஆஹா இறந்தால் புதைக்க வேண்டும் என்ற அந்த காகத்திடமிருந்து அவர் கற்றுக்கொண்டதாக சொன்னார்கள். அருமையாக இன்றைக்கு நீங்கள் சென்று பார்த்தால் ராமநாதபுரம் மாவட்டத்திலே ஆபில் காபில் இருவருடைய அந்த மசாரும் அங்கே இருக்கிறது. அருமையாக நாம் கொண்டு அதை பார்த்து விட்டு வரலாம். ஆகவே கல்வி என்பது இன்றைய சமுதாயத்தில் நம்முடைய சமூகத்திற்கு மிக 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 தேவையான என்ன என்று சொன்னால் இன்றைக்கு கல்விதான் தேவை. நம்மிடத்திலே செல்வம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, ஆனால் கல்வி மட்டும் நம்மிடத்திலே வர குறைவாக இருக்கிறது. அரசாங்கம் நமக்கு 3.5% அரசு இடஒதுக்கீடாக 3.5% இடஒதுக்கு தருகின்றது நம்முடைய தமிழக அரசாங்கம். ஆனால் நம்மிடத்தில் 1% மக்கள் தான் அரசு பணியில் இருக்கிறார்கள். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பணியிடங்கள் எல்லாம் காலியாகவே அடுத்தவர்களால் நிரப்பப்படுகின்றன. ஆகவே நாம் அரசிடம் அதை கூட இதை கூட என்று கேட்காமல் நாம் அந்த பதவியில் வருவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் கல்வி ஒன்றுதான் சிறப்பாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இந்த உலகத்தில் கல்வி ஒன்றுதான். ஒரு வெள்ளம் வந்தால் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் அடித்துக் கொண்டு செல்லலாம். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஆடு மாடு எல்லாம் வீடு எல்லாத்தையுமே அடித்து போலாம். ஒரு நெருப்பு எரிஞ்ச நீங்க வச்சிருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் எரிஞ்சு போகலாம். ஒரு காற்று அடித்தால் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய கூரைகள் எல்லாம் பிய்த்துக் கொண்டு போகலாம். ஆனால் கல்வி ஒன்றுதான், கொடுத்தாலும் குறைவுடையாது. தமிழ்ல அருமையாக பாட சொல்வார்கள், கல்வி ஒன்றுதான் வெள்ளத்தால் போகாது, வெந்தனலால் வேகாது, வேந்தரால் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் குறைவுடையாது, பிறரால் அபகரிக்க முடியாத ஒரு செல்வம் இந்த உலகத்தில் இருக்கு என்று சொன்னால் அது கல்வி செல்வம் மட்டும்தான். அதனாலதான் நாம் சொல்வோம், கல்வி எங்கெங்கெல்லாம் கிடைக்கின்றதோ அங்கெங்கெல்லாம் சென்று நாம் கல்வி கற்கக்கூடிய சூழலை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உருவாக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் பிள்ளையான படித்து விட்டால் அந்த குடும்பமே ஒரு பல்கலைக்கழகத்திற்கு சமமாக நாம் சொல்லக்கூடிய சூழலில் நாம் இருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் ஒருவர் படித்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் படிக்க வைத்து இன்றைக்கு வாழ்க்கையில் வளமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எங்களெல்லாம் எடுத்து எங்க அம்மா எல்லாம் 1ஆம் கிளாஸ் தான் படிச்சாங்க. எங்க அப்பா 2ஆம் கிளாஸ் தான் படிச்சார். அது இந்த உருது ஸ்கூல்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்கூல்ல பாரு 1ஆம் கிளாஸ் போய் சேர்னா அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனால் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் எங்களை எல்லாம் படிக்க வைத்து இன்றைக்கு தலை சிறந்த ஒரு மனிதராக, இந்த சமூகத்தில் பேசக்கூடிய ஒரு மனிதராக, ஒரு பாராட்டக்கூடிய மனிதராக இன்றைக்கு எங்களுடைய தாய் தந்தை எங்களை எல்லாம் உருவாக்கி இருக்கார்கள் சொன்னால் அதை விட சிறப்பு ஒன்றுமில்லை. என்னுடைய பிள்ளைகள், எங்களுக்கு வரக்கூடிய பிள்ளைகள் நன்றாக படித்து இன்னைக்கு அருமையான ஒரு சம்பளத்தில் இருக்கிறார்கள். நாங்கெல்லாம் வாங்கும்போது வேலை சேரும் பொழுது ஒரு 2000, 3000, 5000, 10000 இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் வந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகள் சேரும் பொழுது 75, 80, 1 லட்சம், 1 லட்சம், 2 லட்சம் வாங்கக்கூடிய சூழல்லாம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால் கல்விதான் காரணம். வள்ளுவர் நம்ம அடிக்கடி நீங்க பஸ்ல போறப்ப பாப்பீங்க, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு சொல்லி சொன்னார். அந்த திருக்குறளை நீங்க எடுத்து பாருங்க, அதுல ஒரு தொடக்காலே இருக்காது. அதுல தொடக்கால் யாருடைய தெய்வம் தேவையில்லை, நம்முடைய சொந்த காலில் நீங்க நிற்பதற்காக எது தேவை என்று சொன்னால் கல்வி ஒன்று மட்டும் இன்றைக்கு இருந்தால் போதும். நம்முடைய மௌலானா அருமையாக சொன்னார்கள், சமய கல்வியை நீங்கள் படிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி. சமய கல்வியும் சமுதாய கல்வியும் ரெண்டும் இணையும் போதுதான் நம்முடைய சமூகமானது மேம்பட்ட சமூகமாக இன்றைக்கு மாறக்கூடிய சூழல் இருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால் கற்க கசடர என்று சொன்னார். கசடர கற்கக்கூடிய ஆற்றல் இருக்கணும். சும்மா நம்ம ஏதோ போனோம், ஏதோ படிச்சோம், ஒரு 40 மார்க் வாங்கினா போதும், ஒரு 50 மார்க் வாங்கினா போதும், அப்பா பாஸ் பண்ணேன் அப்படி இருக்கக்கூடிய சூழல் இல்லாமல் எப்படியாவது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகழும் கற்கை நன்றே ஔவையார் சொன்னார். ஆகவே நீங்கள் கல்வி கற்பது என்பது நீங்கள் ஒரு பிச்சை எடுத்தாவது யாரிடத்துல மன்றாடி கேட்டு ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கியோ நீ என்ன செய்யலாம், நிறைய நீ கல்வி படிக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு படிக்கக்கூடிய சூழல் பாருங்க நிறைய வந்துருச்சு.
நல்ல ஞாபகம், அப்துல் கலாம் ஐயா சொல்வதை போன்றுதான். நீங்கள் பிறப்பில் வேண்டுமானால் பார்த்தீங்கன்னா ஏழையாக இருக்கலாம், ஆனால் கல்வி படிக்கும் பொழுது நீங்கள் அந்த ஏழ்மை ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்று பானால் சொல்றார். இன்றைக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் ஏகப்பட்டது வந்துருச்சு, எம்எல்ஏஸ்ல ஸ்காலர்ஷிப் கொடுக்குற. இந்த கல்வியில மட்டும் வருஷத்துக்கு நம்மளே சரி, இறைவனுடைய ஆணையில பாத்தீங்கன்னா 90 லட்சம் ரூபாய் முன்னாள் மாணவர் சங்கம், ஜமால் கல்லூரியிலே 90 லட்சம் ரூபாய் முன்னாள் மாணவர் சங்க மாணவர்கள் கொடுக்கிறார்கள். ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி எல்லோருக்கும் பாத்தீங்கன்னா இலவச கல்வி அங்கே கொடுக்கப்படுகிறது. எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது, நமக்கு 90 லட்சம் இருந்தாலும் பத்தாது, 10 கோடி இருந்தாலும் பத்தாது, இருந்தாலும் கொடுக்கக்கூடிய சூழல் கொடுத்து யார் யாருக்கெல்லாம் உதவி செய்கிறார்களோ படித்து இன்றைக்கு வாழ்க்கை மேலே வருகிறார். ஏன்னு சொன்னால் கல்வி ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கைக்கும் உயர்வுக்கும் இன்றைக்கு ஒரு வழியாக இன்றைக்கு இருக்கிறது. என்ன காரணம்? ஆனால் இன்றைக்கு நம்முடைய மாணவர்களை நீங்கள் பாருங்கள், பெண்களை கூட நான் இன்றைக்கு சில பேரை பார்க்கிறேன், வீட்டுல வறுமையான சூழலா இருக்கு, ஆனா முடிய வெட்டிக்கிறது பாத்தீங்கன்னாக்க அப்படி குடும்பம் மாதிரி வச்சுக்கிறார். என்னடான்னு கேட்கிற, உங்க அப்பா என்ன பண்றாரு? எங்க அப்பா பேசுவாமா இருக்காரு சார், கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு வாங்க. ஒரு நாள் கூப்பிட்டு வந்தான். அவங்க அப்பா கிட்ட கேட்டேன், என்னங்க உங்க பையன் எப்படி இருக்கானு? ஒன்னும் சொல்ல மாட்டேன், கேட்க மாட்டேங்கிறான்ப்பா, ஒரே பையன் தான்ப்பா, ஒன்னும் செல்லம் கொடுத்தாச்சு, யார் சொல்றனோ கேட்கறது இல்ல, நான் என்ன சொன்னாலும் பண்ண கேட்க மாட்டா, நீங்க தான் திட்டி அவன் என்ன சொன்னா விரட்டி விடணும் சொல்லி. அப்ப இன்றைக்கு பெற்றோர்கள் சரியான முறையில் பிள்ளைகளை நாம் வளர்த்தோமானால் கல்வி என்ற உயரிய அந்தஸ்தை நாம் பெற முடியும். வீட்டிலேயே அவனை கண்டிச்சு, இந்த மாதிரி முடி ஏன் வச்சிருக்க, இந்த மாதிரி ஏன் நீ அலையிற, இதெல்லாம் சொல்லி அவனை கொஞ்சம் திருத்தணும்னு சொன்னா நம்முடைய சமூக அமைப்பிற்கு ஏற்ப நம்ம கல்வி வளர்ச்சி வந்துகிட்டே இருக்கு. இல்லை என்று சொன்னால் ஒரு முடி ஒரு மாதிரி வச்சு 10 பேரோட சேர்ந்துக்கிட்டு சேராடு எல்லாம் சரி வேற ஏதாவது கற்றுக்கொண்டு தரம் குறைவாக செல்லக்கூடிய தன்மை இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால சொல்றேன், அருமையான தலைப்பினை கொடுத்திருக்கிறார்கள், கல்வியே உயர்வுக்கு வழின்னு சொல்லி. பெருமானார் கூட ஓதுவீராக நம்முடைய இவரை பெருமானாருக்கு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கட்டி தழுவி கட்டி தழுவி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவீராக என்று சொன்னார். ஓதுவீராக என்று சொல்லும் பொழுது கட்டி அணைத்து சொல்லும் பொழுது அப்படியே மடை திறந்த வெள்ளம் போது ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய சூழல். இந்த உலகத்தில் எல்லாமே நாம் என்ன செய்யறோம், அடுத்தவரிடமிருந்துதான் நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு புவியீர்ப்பு விசை, அவர் காகத்தை பற்றி சொன்னார்கள். இன்றைக்கு புவியீர்ப்பு விசை கண்டுபிடித்த நியூட்டன், இன்னைக்கு புவியீர்ப்பு விசை கண்டுபிடித்த நியூட்டன். அவர் முன்னாடி இருக்கக்கூடிய பல்லாயிரம் மக்கள் பார்த்தீங்கன்னா அதே ஆப்பிள் மரத்துக்கு கீழே போயிருக்காங்க. நம்மளும் அதே ஆப்பிள் மரத்துக்கு கீழே போயிருப்போம். சரியா? ஒரு ஆப்பிள் மேல இருந்து கீழே விழுவைங்க, நம்மளா என்ன செய்வோம், பெருந்து சாப்பிட்டு பிடிக்குது கசக்குது, இந்த எனக்கு ஒரு கடி கொடு உனக்கு ஒரு கடி கொடுக்குது. ஆனால் மில்ட்ட அவன் என்ன செய்யறான், நியூட்டனை சிந்திச்சு பார்த்தான், ஏன் இந்த ஆப்பிள் நேரம் மேல போல, ஏன் இந்த பக்கம் போல, ஏன் இந்த பக்கம் போலன்னு சொல்லி. அப்பதான் அவன் புவியீர்ப்பு விசை என்று ஒன்று இருக்கு, அதாவது இறைவன் முதலே வச்சுட்டான். புவியீர்ப்பு விசை என்பது ஒன்று இருக்கு, ஆனால் இருக்கிறான் ஒரு மூலமாக நமக்கு அறிவுறுத்துறான். அதே மாதிரி ஆசிரியராக இருக்கு. நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க அழகு என்பது நாம் உடுத்தக்கூடிய ஆடையிலோ, நாம் அணியக்கூடிய ஆடைகளிலோ, அது நாம் செய்யக்கூடிய ஒப்படைகளிலோ அழகு என்பது இல்லை. நல்ல ஞாபகம் வச்சுங்க, அழகு என்பது நாம் உடுத்தக்கூடிய ஆடையிலேயோ, நாம் வெட்டக்கூடிய முடியிலேயோ, அல்லது நாம் போடக்கூடிய இந்த மேக்கப்லயோ, அதுல எல்லாம் அழகு என்பது இல்லை. அழகு என்பது எங்க இருக்குன்னா உண்மையான கல்வி அறிவு யார்கிட்ட இருக்கோ அவர்கள் தான் அழகானவர்கள். நான் சொல்லல, பெருமானார்களும் சுட்டி காட்டுகிறார்கள். அழகு என்பது அருமையாக நம்ம நாளையாளர் சொல்லுவான், இன்மை பயக்குமால் ஈய குறைவென்றால் தம்மை விளக்குமால் தாமுலரா கேளுந்தார் எம்மை உலகத்து யாங்கானோம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்துனர். அறியாமை என்ற இருளை உங்களுடைய உள்ளத்திலிருந்து நீக்க வேண்டும் என்று சொன்னால் கல்வியால் மட்டும்தான் நீ முடியும். அதனால நாம் சொல்றோம், கல்வி ஒன்றுதான் இன்றைக்கு வாழ்க்கையில் உங்களை எல்லாம் உயர்த்தக்கூடிய மிகப்பெரிய கருவியாக இன்றைக்கு எது இருக்கு என்று சொன்னால் கல்விதான் இருக்கு. சமூக சான்றெல்லாம் நீங்க எடுத்துங்க. காமராஜர் கூட அருமையா சொல்லுவார், உங்களுடைய பிள்ளைகள் ஊனமாக இருந்தால் சொத்து சேர்த்து வையுங்கள், உங்களுடைய பிள்ளைகள் ஊனமாக இருந்தால் சொத்து சேர்த்து வையுங்கள், இல்லை என்றால் அவர் கல்வி என்ற ஒரு சொத்தினை நீங்கள் கொடுங்கள், அவர்கள் வாழ்க்கையில் மேலே வந்து விடுவார்கள். நாங்களும் அப்படிதான் வந்தோம். எங்க அப்பா எல்லாம் ரொம்ப அப்படியே பணத்துல அப்படியே எல்லாம் கிடையாது. ரம்ஜான் வந்தா ஒரே ஒரு சட்டை ஒரு ட்ரௌசர், அவ்வளவுதான். அது பக்ரீத்துக்கு அதுதான் வச்சுக்கணும்.
எப்படா ரம்ஜான் வரும், எப்படா பக்ரீத் வரும், எப்படா புது சட்டை கிடைக்கும், ஒரு புதுசா ஏதாவது பனியன் கிடைக்கும், எல்லாம் எப்படா வாங்கி தருவாங்கன்னு ஒரு ஏக்கத்தில். ஆனா இன்னைக்கு என்ன இருக்கு, நம்மளால இன்னைக்கு வாங்குற சம்பளம் ஆகிறோம், நினைச்ச நேரம் ஆன்லைன் ஷாப்பிங், நினைச்ச நேரம் கடைக்கு போறோம், எது வேணாலும் இன்னைக்கு என்ன செய்யறோம், ஒரு வாங்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கான்னு சொன்னா எப்படி என்று சொன்னால், நான் படித்த கல்வி சொன்னார் இல்லையா, எம்ஏ, எம்ஃபில், எம்எட், பிஎஸ்டி, எம்எஸ்சி சைக்காலஜின்னு சொல்லி இத்தனை படிப்புகளும் நான் படிச்சிருக்கேன். படித்த நாளதான் இன்றைக்கு நான் இந்த மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு தலைமை உரையாக நான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். ஒரு கல்லூரியில் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தேர்வு நெறியாளராக இருந்திருக்கிறேன். தமிழ்துறை தலைவராக இருக்கிறேன். கலைப்புல முதன்மையராக இருக்கிறேன். பல்வேறு அமைப்புகளிலே பல பொறுப்புகளில் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய கல்வி அறிவுதான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது. அதற்கு யாருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். என்னுடைய கல்வி அறிவு பேருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே லைனா பிஏ நம்ம சும்மா சில பேர் போட்டுக்கலாம். கல்யாண பத்திரிகையில MBBS போட்டு மேல சின்னதா ஒரு கோடு, கீழே என்ன போறாங்க, படிக்க நினைத்தது. ஒரு கிராமத்துல இப்படிதான் போட்டிருந்தாங்க கல்யாண பத்திரிகையில. மாப்பிள்ளை பேர் MBBS கொட்டை எழுத்துல போட்டாங்க, கீழே சின்ன எழுத்துல படிக்க நினைத்ததுன்னு போட்டாங்க. இந்த ஹோட்டல்ல எல்லாம் நீங்க போனீங்கன்னா சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்டவைன்னு பெரிய எழுத்துல போட்டுட்டு கீழே பாருங்க அல்லன்னு போட்டிருப்பான். நம்ம அல்ல பார்க்க மாட்டோம், சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்டவை வாங்கிட்டு வரோம். வீட்டுக்கு வந்தா அப்புறம் டால்டா வாசனை தான் வரும். ஆகவே கல்வி என்பது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடிய தன்மை எது இருக்குன்னா கல்விக்கு தாங்க இருக்கு. படிக்க 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 உங்களுடைய அறிவு திறனானது நாளுக்கு நாள் வளரும் பொழுது இன்றைய சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது, நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம், நாம் 4 பேருக்கு இப்ப நாங்கெல்லாம் படிச்சு முடிச்சிடும் சொன்னா நான் இத்தனை பேரே படிக்க வச்சிருக்கேன். அல்லாஹ் எனக்கு என்ன சொன்னா அந்த ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கிறான். சரியா, எங்க கல்லூரியில வந்து நீங்க கேட்டு பாருங்க சார், என்னுடைய மாணவர்கள் ஏகப்பட்ட பேர் அங்க படிக்கிறான், பேராசிரியரா இருக்காங்க. எல்லாமே சொல்லுவாங்க பரவாயில்ல, நம்ம பட்ட கஷ்டம் என்ன படக்கூடாது, யாரும் படக்கூடாது, வேற ஒருத்தன் படும்போது நம்ம பார்க்க கூடாதுன்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையை வந்து அவர் மேம்படுத்தக்கூடிய சூழல் எது என்று சொன்னால் கல்வி மட்டும்தான். இதுல ஜாதி மதம் பேதம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. படிக்கக்கூடிய சூழல் எங்கெங்கெல்லாம் அறிவு உங்களுக்கு கிடைக்கின்றதோ அங்கெங்கெல்லாம் அந்த அறிவை நினைச்சணும், இருக்கக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட வரணும். சாப்பிடும்போது மட்டும் சாப்பாடு நல்லா இல்ல, ரசம் நல்லா இல்ல, சிக்கன் இருந்தா நல்லா இருக்கும், மட்டன் இருந்தா நல்லா இருக்கும், இது இருந்தா நல்லா இருக்கும், இப்படி எல்லாம் நாம் கேட்கும் பொழுது கல்வி அறிவு கொஞ்சம் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும், கேட்கறதா நல்லா இருக்கும் சொல்லி அந்த ஆற்றல் நம்மகிட்ட வரணும். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம், வந்து உட்கார்ந்தாலும் ஆசிரியரா அறுத்து எடுக்கிறாரு, போடுறாரு பிளேடு. ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று சொன்னார் அண்ணா. ஆனா நம்ம சொல்ல ஆமா சார் ஆசிரியர் பணி அறப்பணி நல்லா போடுறீங்க சார் பிளேடு, அப்ப அப்படியே ரத்தமே வந்துருச்சு சார். எவ்வளவோ விஷயங்கள். நீங்க பெருமானாரை பாருங்க, பெருமானாரும் பாத்தீங்கன்னாக்கா அலுவலி அவர்கள் வீராய் மலையில் இருக்கும் பொழுது பாம்பு வந்து ஓட்ட வழியா வருது. பெருமானார் தூங்கிட்டு இருக்காரு. சரியா, தூங்கிட்டு இருக்க பெருமானார் முழிச்சிடக் கூடாது என்பதற்காக என்ன செய்யறாரு, அவரு ஒவ்வொரு ஆளா தன்னுடைய துணியை கிழிச்சு ஒவ்வொரு ஓட்டையை அடைக்கிறார். ஆனா அடைச்சாலும் பாத்தீங்கன்னா கடைசியில இன்னொரு ஓட்டை வழியா வந்து என்ன செய்யுது, வந்துருது, காலை வச்சு துணியெல்லாம் தூண்டு போச்சு, காலை வச்சு அடைக்கிறார். அடைக்கும் போது என்ன செய்யுது, பாம்பு கொத்திருக்கு. அதாவது பெருமானார் தூங்கிட்டு இருக்க முழிச்சிடக் கூடாது, எழுந்திரிச்சிடக் கூடாதுன்னு அவர் செய்யறாரு. ஆனா இதே நம்ம இன்னைக்கு சொன்னா, ஒரு குரு மடியில சிஷ்யர் மடியில குரு படு தூங்கிட்டு இருந்தார். தூங்கிட்டு இருக்கவன் வந்து பாரு, வண்டு வந்து சிஷ்யனை கடிச்சிட்டு இருக்கு. வண்டு சிஷ்யனை கடிச்சிட்டு இருக்கு. வண்டை தட்டி விட்டுறலாமான்னு பார்த்தா வேணாம், வண்டு கடி பரவாயில்ல, இவர் எழுந்திரிச்சா என்ன செய்வாரு, அதிகமாக கடிக்க ஆரம்பிச்சிருவாரு, நிறைய அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய மிக கசப்பான மருந்து என்ன தெரியுமா, ஒரு ஹதீஸை சொல்லி தம்பி இப்படி எல்லாம் இருக்காதுன்னா எல்லாம் தெரியும் வேலையை பாரு, ஒரு அறிவுரையை சொல்லி தம்பி இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, இப்படி நல்லா இருப்பார் எங்களால் அங்க தெரியும் வேலையை பாரு. அதாவது இருக்கக்கூடிய மருந்துகளே கசப்பான மருந்து எதுன்னு சொன்னா அட்வைஸ் தானே.
அட்வைஸ் மட்டும் நம்ம யாருக்கா கொடுத்துட்டோம் வைங்களேன், அது பெண்களா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, காடாக இருந்தாலும் சரி, எல்லாமே இருக்கு. நம்ம ஆளுங்களாம் நம்ம இங்க உட்கார்ந்துருக்கலாம் பாரு, நல்லவர்கள் இல்ல வல்லவர்கள் இங்க வந்து பாரு உட்கார்ந்துருக்கான். ஒருத்தர் கேட்ட மாதிரிதான், வீட்டுல நீங்க பணம் என்ன, வெளியில நீங்க என்ன தெரியுங்க, சிங்க மாதிரி எப்படியே சூப்பரா அப்படி போறீங்க, அப்படி வர்றீங்க, வீட்டுல பணம் எப்படிங்க இருப்பீங்கன்னு சொல்லி. வெளியில சிங்கமா இருக்கு, வீட்டுல எப்படி இருக்குது? வீட்லயும் நான் சிங்கம் தான், ஆனா என் மேல பணம் ஆள் உட்கார்ந்து மாதிரி ஒரு ஆள் என்ன செய்யும், மேலே உட்கார்ந்து இருக்கும், ஆனா ஒன்றும் செய்ய முடியாது. வாழ்க்கை என்பது வந்து எங்கெங்கெல்லாம் கற்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதோ, நல்ல நல்ல விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை வளமான வாழ்க்கையாக வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அருமையான ஒரு தலைப்பை வைத்து, கல்வியே உயர்வுக்கு வழின்னு சொல்லி போன அருமையான தலைப்பு கொடுத்து அந்த முதல் தொகுத்து வழங்குகின்ற அம்மையார் சொல்வதை போன்றுதான் ஹதீஸாக இருந்தாலும் சரி, கதையாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன கதைகளின் மூலமாக உங்களுடைய அறிவை வளர்க்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து நம்ம சமுதாயத்தில் இருக்கு. எவ்வளவோ ஹதீசுங்கள் இருக்கு, நல்ல ஹதீஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்கள் கேட்டு உங்களுடைய வாழ்க்கை வளமான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கை நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.